2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்காக உங்களை அன்போடு பீபா குடும்பமாக வாழ்த்துகிறோம். புதிய மாதத்தின் நன்மையை ஆண்டவர் தருவாராக. ஆகஸ்ட் மாதத்திற்கான வார்த்தை: வாழ்க்கையின் எல்லா பருவங்களிலும் ஆண்டவரை துதிப்பேன், எல்லா காலங்களிலும் ஆண்டவரை துதிப்பேன். சங்கீதம் 34 முதலாம் வசனத்தை இப்படி படிக்கிறோம்: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது தாவீதின் ஒரு திட்டவட்டமான முடிவு. நாம் எல்லா வேளைகளிலும் கர்த்தரை துதிக்கிறோமா என்று பார்த்தால், தாவீது இதில் நமக்கு உதாரணமாக நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய உணர்வுகளையோ அல்லது சூழ்நிலைகளையோ அடிப்படையாக கொண்ட கூற்று அல்ல, மாறாக விசுவாசத்தினால் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். என் வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் நான் தொடர்ந்து ஆண்டவரை துதிப்பேன் என்று தாவீது கூறுகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறு காலகட்டங்கள் உள்ளன. சோதனை காலங்கள், துன்புறுத்தல்கள், காத்திருப்பு, ஏமாற்றம், வேதனை மற்றும் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத தருணங்கள் என பலவிதமான சூழல்கள் நம் வாழ்வில் வருகின்றன. இத்தகைய எந்த ஒரு சூழலும் தனது துதிக்கும் குரலை அடக்கிவிட முடியாது என்று தாவீது உறுதியாய் கூறுகிறார். கடினமான காலங்களை எதிர்கொள்வது என்றால் என்ன என்பதை தாவீது நன்கு அறிந்திருக்கிறார். சவுல் ராஜாவால் துரத்தப்பட்டவர், மக்களால் தவறால் புரிந்து கொள்ளப்பட்டவர், தமக்கு நெருக்கமானவர்களாலே காட்டி கொடுக்கப்பட்டவர், தன் சொந்த பிள்ளைகளாலே துன்பத்தை அனுபவித்தவர், இன்னும் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் சிக்கி தகைத்தவர். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே சவுலிடமிருந்து தாவீது தப்பி ஓடிய போது அவர் பயத்துக்கு ஆளாகி கடவுளை தேடுவதற்கு மாறாக தன் சொந்த முயற்சியை நம்பினார். அவர் ஆசாரியரான அகிமெலேக்கிடம், பின்னர் காத் பட்டணத்தில் இருக்கிற பெலிஸ்தரிடத்திலும் அடைக்கலம் தேடினார். அங்கு அவர் யார் என்பது அடையாளம் காணப்பட்ட போது தன் உயிரை காத்து கொள்ள அவர் பைத்தியம் பிடித்தவர் போல நடித்தினார். ஒரு புத்திசாலமான திட்டமாக தோன்றியது, ஆனால் இறுதியில் அவமானமாகவும் மிகுந்த விரக்தியாகவும் மாறியது. தன் சொந்த பலத்தால் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, மாறாக தேவனுடைய துணையோடு வெற்றி கொள்ள முடியும். இந்த வேதனையான அனுபவத்தின் மூலமாகவே தாவீது ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக்கொண்டார். மனித ஞானத்திற்கு எல்லைகள் உண்டு, ஆனால் கடவுளை நம்புகிறவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. 34ஆம் சங்கீதம் 4ஆம் திருமொழியிலே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு பதிலளித்து என் பயங்கள் எல்லாவற்றிலுமிருந்து என்னை விடுவித்தார் என்று அவர் மகிழ்ச்சியுடன் சாட்சியளிக்கிறார். தாவீது நான் என் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டேன் என்று கூறாமல் நான் கர்த்தரை தேடினேன் என்று கூறுவதை கவனியுங்கள். அவருடைய சாதுரியத்தினால் அவருடைய சூழ்நிலைகள் மாறவில்லை. அவர் கடவுளை நோக்கி திரும்பியதால் அவர்கள் மாறினார்கள். ஆண்டவர் அவர்களை ஆபத்திலிருந்து விடுவித்தது மட்டுமல்லாமல் அவள் இருதயத்தை பிடித்திருந்த அச்சங்களிலும் பயங்களிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆண்டவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று அவர் கூறுவது எப்போதும் என்பதற்கு, அதாவது எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா பருவங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்பதை முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. துதி என்பது ஒருபோதும் தன் வாழ்க்கை சூழல்களை சார்ந்ததாக இருக்கக்கூடாது என்பதை தாவீது உறுதியாக இருந்தார். துயரம், வெற்றி, போராட்டம், செழிப்பு அல்லது வறுமை என எந்த சூழ்நிலையிலும் கடவுளை போற்று வார்த்தைகள் எப்போதும் அவர் உதடுகளில் இருந்தன. இது நமக்கு எவ்வாறு உதவுகிறது என்றால், நாம் கடவுளை துதிக்கிற போது நம் கவனமானது நம்முடைய பிரச்சனையிலிருந்து விலகி ஆண்டவருடைய மகத்துவத்தின் மீது திரும்புகிறது. துதி என்பது நம்மளை பற்றியதல்ல, ஆண்டவரை பற்றியது. நம்முடைய வேதனையின் மத்தியிலும் அவரை துதிப்பதே முடிவாகும். நம்முடைய நோயின் மீது கவனத்தை செலுத்துவதற்கு பதிலாக எல்லா சிக்கல்களை விட தேவன் மீது கவனத்தை செலுத்துவோம். துதி என்பது நம்முடைய வாழ்வின் கண்ணோட்டத்தை மாற்றுகிறது. நாம் கர்த்தரை உயர்த்தி போற்றும் போது அவருடைய வல்லமை
உண்மைத்தன்மை மற்றும் அன்புடன் ஒப்பிடுகையில் உங்கள் சுமைகள் சிறியதாக தோன்றுகிறது. இதனால் உங்கள் இருதயம் பலப்படுத்தப்படுகிறது, உங்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்படுகிறது, உங்கள் நம்பிக்கை மீட்டெடுக்கப்படுகிறது. எல்லா வேலைகளிலும் கர்த்தரை வாழ்த்தி துதிப்பது என்பது நம்முடைய வேதனையை புறக்கணிப்பதாக அமைந்து விடுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதனை விடவும் கடவுளை மேலாக உயர்த்துவதென்று தீர்மானித்து விட்டால் அதுவே துதியாக மாறுகிறது. அந்த துதி ஒரு வாழ்க்கை முறையை மாறும்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவையான பலனை கடவுள் நமக்கு அளிக்கிறார். கர்த்தரை இடைவிடாமல் துதிப்பவர் எதிர்காலத்தில் வரக்கூடிய எதையும் எதிர்கொள்வதற்கான கிருபை, தைரியம் மற்றும் சகிப்புத்தன்மையை எப்போதும் பெற்றுக்கொள்வார். வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்களிலும் துதியுங்கள். நான் எல்லா வேளைகளிலும் ஆண்டவரை துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் தாவீதைப் போல நாம் தீர்மானம் எடுத்துவிட்டால் இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாய் அமையும். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.